வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெஹமி ப்ளஸ். உங்களுடன் இன்று டாக்டர் பி முத்துக்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். சரி, இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுங்கிறது எப்போ வந்துச்சு, இதுக்கு முன்னால் நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? 1947, அதாவது நம்ம இந்தியா சுதந்திரமான வருடம், கேட் அப்படின்னு ஒன்று இருந்தது. கேட்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட். ஸோ ஜென்ரல் அக்ரிமெண்ட்னா ஒரு பொது ஒப்பந்தம். ஆனால் எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு டேரிஃப்னா கட்டணம், ரைட்டுங்களா? ட்ரேட் அப்படிங்கிறது வணிகம். உங்களுக்கு தெரியும், வணிகம்ங்கிறது ஒரு நாட்டோட இன்னொரு நாடு ஒரு பொருளை கொடுத்து வாங்குறதுக்கு பேர் வணிகம். ஆனால் எந்த வழியில் எவ்வளவு கட்டண அடிப்படையில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக போட்டுவிட்டுருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது கொஞ்சம் நாளைக்கு பிறகு 1995க்கு பிறகு இது செயலிழந்துட்டு இதற்கு பதிலாக அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1995 இதற்கு பதிலாக தான் அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உலகத்தில் உள்ள பல நாடுகள் ஒன்றிணைந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அதுதான் என்னது, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா மார்க்கஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு ஃபைனலாக அவங்க ஒரு டிசைட் பண்ணி ஒரு லாவாக மாற்றிக்கிட்டாங்க. அதை தான் இறுதி சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டபிள்யூ ட்ரேட் ஆர்கனைசேஷன் கீழே எந்தெந்த நாடுகள்லாம் மெம்பராக இருக்கோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், யாருக்கு இம்போர்ட் பண்ண போகிறோம், அது என்ன பேஸில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பண்ணிக்குவாங்க. ஆனால் அது பொதுவாக இது எதற்காக அப்படின்னா, நம்ம இந்த கொடுத்து வாங்குறதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ, இல்லை தகராறு வந்தாலோ, இல்லை வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால், இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால், இது மாதிரி விஷயங்களை பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக வச்சுருந்தது தான் WTO, ரைட்டுங்களா? அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது 2009 வரைக்கும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம். நிறைய மீட்டிங் நடத்தினாங்க. ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒவ்வொரு இடத்துல இருந்தது. அதாவது சிங்கப்பூரில், ஜெனீவாவில், வாஷிங்டனில், கத்தாரில், மெக்சிகோவில், ஹாங்காங்கில், ஜெனீவாவில், இந்த மாதிரி இடங்கள்லாம் மீட்டிங் தொடர்ந்து நடந்துச்சு. ஆனால் 2009க்கு பிறகு இது ரொம்ப ஒன்றும் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து நம்ம முடிவெடுக்கிறது பெரிய சிரமம் இல்லையா? அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குரூப், அதாவது ஏஷியா காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரி, அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இப்போ ஒவ்வொரு குரூப்பாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா நாடுகள்கிட்டையும் சேர்ந்து பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு டிஸ்கஷன் வச்சு அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்காங்க. அந்த டிஸ்கஷனுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் ரூம் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஏதோ ஒரு ஓவராலாக WTO ஆர்கனைசேஷன்னா என்ன, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்னா என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இன்னும் டீட்டெயிலாக இன்னும் வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.